பொதுவா விருச்சிக ராசியோட குணாதிசயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் அவங்களுடைய குணாதிசயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் சார். கிட்டத்தட்ட 2017லேருந்து நிறைய விஷயங்கள்ல ட்ரபிள் ஆகிட்டு கன்சிஸ்டண்டாக ட்ரபிள் ஆகிட்டு இருந்தது யாருன்னா விருச்சிகம் தான். ஸோ இப்போ சனி லிஃப்ட் ஆகி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இவங்களுடைய குணநலனில் விருச்சிக ராசினர் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் என்னென்ன பழக்க வழக்கங்களை அவங்க தவிர்த்துக்கணும்? தற்பெருமை அதிகமாக பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களை விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிடணும். இப்படி பேசக்கூடிய நபர்கள் இவங்களை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர். ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இல்லை நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு புது முயற்சி எடுப்பதற்கு சாதகமாக இருக்காங்க. ரெஃபரன்ஸ் மூலமாக மட்டும் வேலை கிடைக்கும், அந்த ரெஃபரன்ஸை நம்பி மட்டும் நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சொந்த முயற்சியும் இதுக்குள்ளே இருக்கும்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்பாவுடைய அறிவுரையின்படி ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அல்லது அப்பாவுடைய தொழிலை எடுத்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி பின் எப்படி அமைப்பு இருக்குங்க? குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? சொசைட்டி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இந்த பையனை கல்யாணம் பண்ணாலும் நம்மளை பெருசாக நினைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் ஒரு அலைன்ஸை சூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் திருமண யோகம்ங்கிறது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் குழந்தை யோகம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை உருவாக்குங்க. திருப்பரங்குன்ற முருகனை விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு பின் வழிபட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளை இது பெற்றுத்தரும். கோயிலுக்கே போக முடியாத விருச்சிக ராசி நபர்கள் நான் வீட்லேயே ஒரு பூஜை செய்யணும், நான் ஒரு ஸ்லோகன் படிக்கணும் அப்படின்னா இதை டெய்லி லிசன் பண்ணணும் அல்லது சான் பண்ணணும். இதை பண்ணிக்கிட்டே வரும்போது பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக விருச்சிக ராசியோட குணாதிசயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் அவங்களுடைய குணாதிசயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் சார். கிட்டத்தட்ட 2017லேருந்து நிறைய விஷயங்கள்ல ட்ரபிள் ஆகிட்டு கன்சிஸ்டண்டாக ட்ரபிள் ஆகிட்டு இருந்தது யாருன்னா விருச்சிகம் தான். ஸோ இப்போ சனி லிஃப்ட் ஆகி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இவங்களுடைய குணநலனில் இந்த விருச்சிக ராசியோட குணநலனில் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாற்றம் வரப்போகுது? எப்போவுமே ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது, தன்னை பற்றின ஒரு எண்ணம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு உயர்வாகவே இருக்கும். என்ன லோவான சூழ்நிலை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடியது விருச்சிகம். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு சனி பயிற்சிக்கு பின் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அந்த விஷயம் மழுங்கும். நம்மளால முடியுமா, ஒரு செல்ஃப் டவுட்டை வளர்த்துக்கிறது, நம்ம சாதிச்சிருவோமா, இல்லை ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடந்தாலுமே இதை தக்க வச்சுக்க முடியுமா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இதை நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை நோக்கி போறது அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு நல்லது. விருச்சிக ராசினர் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் என்னென்ன பழக்க வழக்கங்களை அவங்க தவிர்த்துக்கணும்? அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலை உருவாக்கும்? தற்பெருமை அதிகமாக பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களை விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிடணும். நான் யார் தெரியுமா, நான் இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு இவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி பேசக்கூடிய நபர்கள் இவங்களை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர். என்ன காரணம் அப்படின்னா விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய ராசி. இதுக்கு 5ஆம் அதிபதியாக வர்றது யாருன்னா சூரியன். ஸோ இவங்களுடைய நெட்வொர்க்ஸ், இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் நெருங்கின சொந்தத்தில் இப்படி ஒரு நபர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த விருச்சிக ராசி நேயர்கள் எடுத்தீங்கன்னாலும் அவங்ககிட்ட இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. இந்த நபரை இந்த சனி பயிற்சிக்கு பின் அதிகமாக அவாய்ட் பண்ணும். அவங்ககிட்ட கம்யூனிகேஷனே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஃபுட் ஹேபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி சுகர் அண்ட் ஸ்பைசி ரெண்டுமே கலந்த ஒரு உணவாக எடுத்துக்க பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். காரம் இனிப்பு ரெண்டும் சேர்ந்த சுவையை குறிக்கக்கூடியது ராகு. 4ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறதுனால மன ரீதியான குழப்பத்தை இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது கொடுக்கும். ஸோ சாம்பாரில் சில பேர் வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது, வத்த குழம்புல வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சமைக்கிற ஒரு பழக்க வழக்கங்களும் பெண்களுக்கு இருக்கும். இதை கொஞ்சம் மாற்றிக்கணும். காரம்னா காரம் சாப்பிடுங்க, இனிப்புனா இனிப்பு சாப்பிடுங்க. சுவையை கலந்து சாப்பிடாம இருக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லது. விருச்சிக ராசியினர் ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம், எனக்கு ஒரு புது இடத்துல வேலை கிடைக்குமா, இல்லை நான் ஒரு அரசு வேலை, இல்லை நான் வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் முயற்சி செய்கிறேன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் இந்த சனிப்பெயர்ச்சி தருவார்? ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி. ஏன்னா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய நெட்வொர்க், அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் குறிக்கிறது 11ஆம் இடம்.
அந்த 11ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. ஸோ, அதனால ரெஃபரன்ஸ் மூலமா மட்டும் வேலை கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ நம்பி மட்டும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்டின்னா, நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய சொந்த முயற்சியும் இதுக்குள்ள இருக்கும்போது, விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா வேலை அப்டிங்கிறது கிடைக்கும். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு கூட இந்த சனி பயிற்சிக்கு பின் அது கைவர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசியில நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு தொழில்ல ஒரு முன்னேற்றம் வேணும். எனக்கு தொழில்ல வந்து எனக்கு புது இடத்துல நான் அமைக்க போறேன். இல்ல வேற ஊர்ல போய் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே, இந்த காலகட்டத்தில ஒரு புது முயற்சி எடுப்பதற்கு சாதகமா இருக்காங்க. அப்பாவுடைய அறிவுரையின்படி ஒரு தொழில நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அல்லது அப்பாவுடைய தொழில எடுத்து நீங்க செய்றீங்க அப்டின்னா, அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் அந்த தொழில் அப்டிங்கிறது ரொம்ப சக்சஸ் ஆகும். ஒருவேளை இந்த 2மே எனக்கு இல்ல, என் அப்பாவும் பிசினஸ்ல இல்ல, அப்பாக்கு பிசினஸ் ஐடியாலஜிக்கான எந்த ஒரு நாலெட்ஜும் இல்ல அப்டின்னா, உங்கள விட வயதுல மூத்த ஆண்களோட ஒரு அறிவுரையின் பேர்ல நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அல்லது அவங்கள பார்ட்னரா வச்சுட்டு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அல்லது உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குனாலும், உங்களுடைய பிசினஸ் ஃபீல்டுல உங்களோட வயதுக்கு மூத்த ஆண்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸையோ, ஒரு அட்வைஸையோ எடுத்துட்டு பண்ணும்போது, பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும் இந்த சனி பயிற்சிக்கு பின். விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி பின் எப்படி அமைப்பு இருக்குங்க? திருமண ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுது. அப்போ இந்த விருச்சிக ராசி நேயர்கள் சனி பயிற்சிக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய வரன்கள்லயும், சூஸ் பண்ணக்கூடிய வரன்கள்லயும் கவனமா இருக்கணும். திருமணம் கண்டிப்பா நடக்கும். திருமணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நம்ம எந்த மாதிரியான பார்ட்னர சூஸ் பண்றோம்? நம்ம லைஃப்க்கு செட் ஆவாங்களா? நம்ம கேரக்டருக்கு செட் ஆவாங்களாங்கிறத மட்டும் பார்க்கணுமே தவிர, சொசைட்டி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணாலும், இந்த பையன கல்யாணம் பண்ணாலும் நம்மள பெருசா நினைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் ஒரு அலையன்ஸ சூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா, விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் திருமண யோகம்ங்கிறது 100% சக்சஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணமான விருச்சிக ராசி நேயர்களா இருந்தாலுமே, இந்த சனி பயிற்சிக்கு பின் கொஞ்சம் வாக்குவாதங்கள தங்களுடைய பார்ட்னர் கிட்ட குறைச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பின் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா இருக்குங்க? 5ஆம் இடத்துக்கே சனி வராரு. ஸோ சனி வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அது குருவுடைய வீடா இருக்கிறதுனால, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் குழந்தை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நெறைய பேருக்கு பெண் குழந்தை யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. இதுல இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட குடும்பத்தில உள்ள முன்னோர்களே உங்களுக்கு திரும்ப குழந்தையா வந்து பிறக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறதையும் இந்த அமைப்பு பெற்று தருது. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை உருவாக்குங்க? திருப்பரங்குன்றம் முருகன வந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு பின் வழிபட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில பல வெற்றிகள வந்து இது பெற்று தரும். ஏன்னா புதிய முயற்சிகள் எடுக்கிறோம். அந்த முயற்சிகள் வந்து தடங்கலாயிட்டே இருக்குன்னா, நீங்க முருகன பார்க்கும்போது அது நடக்கும். ஸோ தடை, தாமதம், திருமணத்தில, குழந்தை பாக்கியத்தில இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது சரி பண்ணி கொடுக்கும். குன்று அப்படிங்கிறத குறிக்கிறது மலை முகடு இது எல்லாமே விருச்சிகம் தான். ஸோ செவ்வாயுடைய காரகத்துவத்துக்கு கீழ வர்றது தான் இந்த மலை முகடு. அந்த மாரி குன்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முருகன போய் நீங்க வழிபடும்போது, ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அமையும் உங்களுடைய லைஃப். இப்ப கோயிலுக்கே போக முடியாத விருச்சிக ராசி நபர்கள், நான் வீட்லயே ஒரு பூஜை செய்யணும், நான் ஒரு ஸ்லோகன் படிக்கணும் அப்படின்னா, எந்த மாரி பூஜை, எந்த மாரி ஸ்லோகன்லாம் பண்ணும்போது, இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து சாதகமான ஒரு அமைப்பு குடுக்கும்? கந்த குரு கவசம். இத டெய்லி லிசன் பண்ணணும் அல்லது சாண்ட் பண்ணணும். இத பண்ணிக்கிட்டே வரும்போது நெறைய நல்ல மாற்றங்கள் விருச்சிகத்துக்கு நடக்கிறத உணர்வு பூர்வமாவே உங்களால உணர முடியும். மனசாலையும், உடலாலையும், மெய்யாலையும் உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இத ரெகுலரா பாராயணம் பண்ண பண்ண நடக்கும். ஸோ எல்லா வகையிலயுமே வெற்றி அப்படிங்கிறதையும் இந்த கந்தகுரு கவசம் பாராயணம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெற்று தரும். இப்ப நான் கோயிலுக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் ஒரு வேலைப்பளுல ரொம்ப அதிகமா இருக்கேன் அப்படிங்கிற நபர்களுக்கு, எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடியா குடுங்க. நான் கோயிலுக்கும் போகல, சின்ன சின்ன பூஜைகளும் நான் வீட்ல பண்ண முடியல. ஆனா நான் லைஃப் ஸ்டைல்ல எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரணும்னா, அவங்க எந்த மாரி விஷயங்கள் செஞ்சா அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பாசிட்டிவா அமையுங்க? டெய்லி அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் தேனாவது விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு வரும். ஏன்னா தேன் அப்படிங்கிறது செவ்வாயுடைய காரகத்துவத்துக்கு கீழ வரும். உங்க ராசிநாதன நீங்க வலுப்படுத்தும் பட்சத்துல சனியோட வரக்கூடிய ஒரு தீமைகள் அப்படிங்கிறது குறையும். அதே மாரி துவரம் பருப்ப தானம் பண்ணணும். ஒண்ணு நீங்க துவரம் பருப்பாவே தானம் பண்ணாலும் பரவால்ல. இல்ல அதுல ஒரு துவரம் பருப்பு சாதம் அல்லது சாம்பார் சாதம் இந்த மாரி செஞ்சு இல்லாதப்பட்டவங்களுக்கு உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கு உதவி தேவையோ, சாப்பாடு குடுத்தா எந்த மனசு சந்தோஷப்படுமோ, அந்த மனசுக்கு இந்த சாப்பாட நீங்க குடுக்கும்போது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசியினர் உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில உடல்நலத்தில என்ன முன்னேற்றம் கிடைக்கும்? அதே மாரி எந்தெந்த பிரச்சனைகள் இந்த சனிப்பெயர்ச்சியுமே குடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கு? 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதே மாரி 6ஆம் அதிபதி இந்த ராசிநாதனான செவ்வாயா தான் 6ஆம் அதிபதியும். ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரும். ஒரு கொழுப்பு கட்டி வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது, ஹீட்னால வரக்கூடிய ரேஷஸ் இதுலலாம் இவங்க தொடர்ந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ உடம்ப கூலா வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ வந்து இவங்க எடுத்துக்கணும். அதே மாரி நெறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கே ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜிக் ஆவாங்க விருச்சிக ராசி நேயர்கள்.
அவங்கலாம் கூட கொஞ்சம் துணிஞ்சு வெளியில வந்து ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சாங்கன்னா, கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் மூலமா நோயிலருந்து இவங்களால கம்ப்ளீட்டா வெளியில வர முடியும். கடந்த காலகட்டத்தில அதிகபட்சமான கடன் இருந்தது விருச்சிக ராசி ஒண்ணுங்க. அப்படி இந்த கடன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு, இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் அந்த கடன் அப்படிங்கிறது எந்த அளவு குறையணும் வாய்ப்பு இருக்குங்க? யாரோ ஒருத்தரோட உதவி மூலமா கடன அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. எய்தர் வட்டி அதிகமா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்ட்டயோ யார்ட்டயோ வந்து ஒரு கைமாத்தா கேட்டு இந்த வட்டிய குறைங்க. அல்லது அவங்களோட அறிவுரையின்படி வேற ஏதாவது ஒரு மெத்தடாலஜி மூலமா இந்த வட்டிய குறைக்கிறதுக்கான வழிய பாருங்க. வட்டி அப்படிங்கிறத உங்களால கணிசமா குறைக்க முடியும். அசல் அடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கிடணும். ஏன்னா 5ங்கிறது மனச குறிக்கக்கூடிய இன்னொரு ஸ்தானம். அங்க போய் சனி உட்கார்ந்திருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கடன் அடைங்க, ஒரு பக்கம் இத பாருங்க. இந்த மாரி பேலன்ஸ்டா கொண்டு போகும் பட்சத்தில கடன் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு கணிசமா விருச்சிகத்துக்கு குறையறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கு. நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு, அதே மாரி நான் ஒரு புது சொத்து வாங்க போறேன். எந்த வில்லங்கமும் இல்லாம எனக்கு சாதகமா அமையணும். கடன் பிரச்சனையோ, இல்ல எந்த பிரச்சனையும் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இந்த சனி பெயர்ச்சி எப்படி அவங்களுக்கு சாதகமான பலன் தருமாங்க? பேராசை அப்படிங்கிறத குறைச்சுட்டா நல்ல சொத்து அமையும் விருச்சிகத்துக்கு. ஏன்னா 4க்கு ராகு வராரு. சனி 5க்கு போனாலும் ராகு 4க்கு வந்துடுறாரு. இவ்வளோ நாள் சனி 4ல தான் இருந்தாரு. ஸோ மனச ஒரு மாரி பண்ணி விட்டுட்டு தான் போயிருப்பாரு சனி. ரொம்ப தெளிவாலாம் இவங்க இப்ப இல்ல. இதுலேருந்து இவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே ஒரு 6 மாசம் ஆகும். ஸோ இந்த இடத்த வாங்கு. நீ இப்ப ரூ. 2,00,000க்கு வாங்குறேன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு இது ஒரு ரூ. 20,00,000 போகும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா நம்பாதீங்க. ரியாலிட்டி என்னங்கிறத பாருங்க. உண்மையிலேயே அந்த இடம் அதுக்கு ஒர்த்தா? உண்மையிலேயே அப்படி போகுமா? எஸ் போகும் அப்படின்னு தெரியும் பட்சத்தில நீங்க வாங்கலாம். அதே மாரி கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 50% அமௌண்ட் உங்க கையிலேருந்து போடுறதா இருந்தா நீங்க லோனுக்கு போங்க. 100மே நான் லோன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியும் ஏதாவது வில்லங்கத்தில மாட்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. கோர்ட் கேஸஸ் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி, இவங்களே போய் வில்லங்கத்தில மாட்டக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விருச்சிகம். ஸோ கோர்ட் கேஸஸ்ல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா, அந்த 6ஆம் அதிபதியான செவ்வாய் தான் உங்களுக்கு ராசிநாதனும். இந்த வருடம் பிறக்கும்போதே அவர் நீசமா தான் இருந்திருக்கிறாரு. ஸோ நீங்களாவே கோர்ட் கேஸ்க்குள்ள போய் மாட்டாம மேக்ஸிமம் இருக்கிறது நல்லது. அதையும் மீறி கேஸ் உள்ள நடக்குதுங்கிற பட்சத்தில சொந்த ஜாதக கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து உங்கள கொஞ்சம் காப்பாத்தும். கவனமா கேஸ மூவ் பண்ண வேண்டியது அவசியம். விருச்சிக ராசினர் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில ஒரு விஷயத்தில கவனமா இருக்கணும். இல்ல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னா, என்ன விஷயத்தில அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்? 11ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு விருச்சிகத்துக்கு. ஸோ லாங் டர்மா பழகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் தெரியும் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அப்படின்னா, அவர் மூலமா ஒரு கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11க்கு சனி பார்வை இருக்கு. அப்போ இந்த மாரி ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க பணம் குடுத்து ஹெல்ப் பண்றத குறைச்சுக்கணும். அவங்க கிட்ட திருப்பி போய் கேட்கவும் முடியாது உங்களால. ஸோ பண ரீதியான பிரச்சனை அவங்களால வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல் திருமணம் முறிவாகி 2வது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள், அந்த 2வது திருமணத்திலயாவது கரெக்ட்டான பார்ட்னர சூஸ் பண்ணணும். ஏன்னா திரும்ப அந்த 11ஆம் இடமான 2ஆம் திருமணத்த குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. ஸோ அந்த பார்ட்னர நல்லா அனலைஸ் பண்ண அப்புறம் பேக்கிரவுண்ட் எல்லாம் விசாரிச்சுட்டு நீங்க சூஸ் பண்றதுங்கிறது வந்து நல்ல விஷயம். இப்ப நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன் பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.